நம்மளோட இந்த ஹெல்த் கேம்ப் வந்து இது செகண்ட் ஹெல்த் கேம்ப். ஃபஸ்ட்டு ஹெல்த் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலாஜி நம்ம விஜய் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. விஜய் மேடம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து செகண்ட் ஹெல்த் கேம்ப் நமக்கு இது நம்மளோட இதாக எடுத்துக்கணும். நம்மளோட நாலேஜை வந்து நல்லா அதிகமாக்குறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கனடா ஸ்கேன் பார்த்தோம். ஃபர்தராக வந்து இதில் நம்ம ஏன் நம்ம இந்த நியூட்ரிலைட் பிஸ்னஸில் நியூட்ரிலைட் என்ன முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம லேஸாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த கனடா ஸ்கேனில் என்னென்ன நம்ம பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லைஃப் ஸ்டைல், டுடேஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எப்படிலாம் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம், அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. கடந்த சில வருடங்களை என் ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் கேம்ப் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிமல் ஹெல்த். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பில்லர்ஸ் இருக்கும். ஆப்டிமல் ஹெல்த் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்வேட் ரெஸ்ட் இருக்கணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இருந்தால் தான் நமக்கு இது 3 வந்து ஓரளவுக்கு லைஃப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா கிடச்சிடும். நல்லா அடிக்வேட் ரெஸ்ட் வேணால் கிடச்சிடும். பாசிட்டிவ் மென்டல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் குட் நியூட்ரிஷன் அப்படின்றது நம்ம கையில், நம்ம தான் ட்ரை பண்ணணும். அது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா குட் நியூட்ரிஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்ம எடுத்துக்கிற இப்போ லைஃப் ஸ்டைலில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸில் குட் நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நம்மளால் குட் நியூட்ரிஷன் எடுக்க முடியல அப்படின்னா ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஃபாஸ்ட்டில் இருக்கிறோம் லைஃப்பில். ஈட்டிங் நம்ம உட்காந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கும் பார்த்திங்கன்னா பசங்க பார்த்திங்கன்னா உட்காந்து 10 நிமிஷம் சாப்பிட்றாங்கன்னா கிடையாது. அரை தோசை, ஒரு ஆஃப் இட்லி அந்த மாதிரி தான். ஸோ ஈட்டிங் ஆன் ரன்னில் தான் நம்ம இப்படி சாப்பிட்டு போய்டும். அடுத்தது வந்து ஸ்கிப்பிங் ஆர் மிஸ்ஸிங் த மீல்ஸ். ஸ்கிப் பண்ணிடும். 2 மணி ஆனால் கூட சில பேர் சாப்பிட்றதே இல்லை. சரி சாப்பிட்டுக்கலாம்னு. ஸோ மீல்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. அதனால நமக்கு வந்து இது கிடைக்காது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோ டைம் ஃபார் எக்ஸசைஸ் பண்ணுறோமா, டைம் இல்லை தான் சொல்கிறாங்க. நம்ம ரெகுலராக யாரும் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஒரே ஒர்க்கு தான், டைம் இல்லை. அடுத்தது ஆல்கஹால், ஸ்மோக்கிங் கன்சம்ஷன்னாலே நமக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸும் பாதிக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு அது கேட்கவே தேவையில்லை. சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அதெல்லாம் சொல்கிறாங்க. என்வாரன்மெண்டல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சுற்றுப்புற இதுவும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. மாத்திரை மாதிரி ஃபீவர் வந்தால் உடனே ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது தலைவலி வந்தால் உடனே ஏதாவது டாக்டர்கிட்ட கூட கேட்கறது இல்லை, மெடிக்கல்ஸ்லேயே போயிட்டு இருக்கணும். அப்புறமா ஹை இன்டேக் ஆஃப் கெஃபைன், காஃபி டீ இல்லாமல் பொழுதே போகிறது இல்லை நமக்கு. அந்த அதில் வந்து ஏன்னா போதை இதெல்லாம் இருக்கும். அதனால வந்து நமக்கு ரிலாக்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கணும். ஸோ அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் மெயின்டைனிங் த நல்ல ஒரு குட் ஹெல்த் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு குட் நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும். நல்ல குட் நியூட்ரிஷன் இல்லாதனால நமக்கு வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஃபுட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபைபரே கிடையாது. லோ ஃபேட் ஃபைபர் தான். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு 100% ஃபைபராக கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை இன்டேக் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். நல்லா வந்து சுகரு, சர்க்கரை எல்லாம் உடுக்காது இதுன்னு ப்ரிசர்வேட்டிவாக நம்ம போயிடலாம். ஸோ அடுத்தது லேக் ஆஃப் வெரைட்டியாக நம்ம எடுத்துக்கிறோமா, சலேட் அது மாதிரி ஏதாவது வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வெரைட்டியாக எடுக்கிறோன்னா அதுவும் கிடையாது. நம்ம ஸ்டோர்டு ஃபுட், நம்ம எடுக்கிற ஃபுட் வந்து எம்டி கலோரிஸ் தான் இருக்கும். அவசரமாக நம்ம சாப்பிட்ற கலோரிஸ் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸ்டோர்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அடுத்து ஓவர் குக்கிங் தான். நம்ம ஏதாவது ஒன்று வாங்கினாலும் குக் பண்ணி தான் நம்ம நல்லா அது வந்து அது போட்டு இதை போட்டு மசாலாலாம் ஓவர் குக் பண்ணி சாப்பிட்றோம். இம்பேலன்ஸ் மீல்ஸ். அடுத்தது வந்து அதனால் ஹை கன்சப்ஷன் ஆஃப் கோலாஸ், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வெளியில் இருக்கும், கொக்கோ கோலாஸு, காஃபி, டீ இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ரைட் நியூட்ரிஷன் இதில் கிடையாது. இது எடுக்கிறதுனால என்ன எடுக்குது, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ். இதுதான் காரணம். நம்மளுடைய இந்த ஹெல்த் சேலஞ்சிங்கும் இந்த ஃபாஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு வந்து இதுதான். இந்த கேப்பை இதில் வந்து நம்மளுடைய நியூட்ரிஷன் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது, இந்த வைஸ் சப்ளிமெண்ட். இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டில் நமக்கு பாடிக்கு என்னென்ன மாதிரியான தேவை அப்படின்றது அதில் தான் டிசைட் பண்ணும். பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட்னு 2 இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட், இது 3 வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் அண்ட் மினரல்ஸ். இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அவங்களே இது பண்ணிப்பாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ப்ரோட்டீன்